வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு நர்ட் தமிழ். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம், இரத்த தானம் என்பார்கள். ஆனால் உண்மையில் சிறந்தது உடல் உறுப்பு தானம்தான். இவ்வுலகில் விலை மதிப்பற்ற பொருள் ஒன்று இருக்கிறது எனில் அது நமது உயிர்தான். எத்தனை பொன் பொருள் கொடுத்தாலும் அந்த உயிரை வாங்க இயலாது. அப்படிப்பட்ட அந்த உயிரை உடல் உறுப்பு தானம் செய்வதால் மற்றவருக்கு பரிசாக அளிக்க முடியும். ஒருவர் இறந்த பிறகு அவரது உடலில் ஒவ்வொரு நொடியிலும், ஒவ்வொரு நிமிடத்திலும், ஒவ்வொரு மணி நேரத்திலும், வாரத்திலும், மாதத்திலும் என்னென்ன மாற்றங்கள் காண்கின்றன என உங்களுக்கு தெரியுமா? இதோ பார்க்கலாம். ஒருவர் இறந்த மறுநொடியே மூளை திடீரென விரிந்து இயக்கம் முடிவுறும். உடல் வெப்பநிலை ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 1.6 ஃபாரன்ஹீட் அளவு குறையும். இதனால் குளிர் நிலைக்கு உடல் சென்றுவிடும். ஆக்சிஜன் சப்ளை இல்லாததால் மெல்ல மெல்ல உடல் செல்லுகள் இறக்க ஆரம்பிக்கும், வெளியேறவும் செய்யும். இந்த நிலையில்தான் உடல் அழுக ஆரம்பிக்கும். கால்சியம் தசைகள் பில்டப் ஆவதால் இறுக்கமாக தசைகள் மாறும். சில சமயங்களில் தசை இளகு ஆவதால் இறந்தவரின் உடலில் இருந்து மலம் அல்லது சிறுநீர் வெளியேறும். தோல் மெல்ல மெல்ல ஈரத்தன்மையை இழந்து சுருங்க ஆரம்பிக்கும். நகம் வளர்வது போன்ற தோற்றமளிக்கும். புவி ஈர்ப்பு விசை இறந்தவர்களின் இரத்தத்தை கீழ் நோக்கி இழுக்கும். இதனால் மேல்பாக உடல் பழுப்பு நிறமாக மாறும். அதன் பிறகு உடல் பச்சை நிறமாக மாறும். இதற்கு காரணம் என்சைம்கள் செரித்து உடலில் பரவும். புழுக்கள், வண்டுகள் இறந்தவரின் உடலை உண்ண ஆரம்பிக்கும். புழுக்கள் உடலை 60% வரை ஒரே வாரத்தில் செரித்துவிடும். இறந்தவர்களின் உடலில் இருந்து முடி முழுவதும் முதிர 1 வாரம் ஆகும். இப்படியெல்லாம் வாழும் நாட்களில் நமக்காக உழைத்த உறுப்புகளை தானம் செய்தே காப்போம். இதுபோல நமது பேரண்டத்தில் நிகழும் நிகழப்போகின்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது நர்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.